என் தங்கமே, குடும்பத்துக்காக இன்று வராகி அம்மன் எடுத்த முடிவு என்ன தெரியுமா என்று கேட்டால், அது உன் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக பாதுகாக்கும் ஒரு தீர்மானம். இது சத்தமாக அறிவிக்கப்படும் தீர்ப்பு அல்ல. இது யாருக்கும் தெரியாமல், ஆனால் உன் வாழ்க்கையின் அடிப்படையை மாற்றும் ஒரு ஆன்மீக முடிவு. நீ இதை வாசிக்கும் இந்த நிமிடத்திலிருந்தே அந்த ஆற்றல் உன் குடும்பத்தைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாக அமைந்துவிட்டது. நீ கடந்த நாட்களில் எத்தனை முறை உன் குடும்பத்தை நினைத்து மனதிற்குள் அழுதிருக்கிறாய் என்பதை வராகி அம்மன் அறிவாள். வெளியில் நீ வலுவாக இருந்தாய், ஆனால் உள்ளே நீ சுமந்த கவலைகள் யாருக்கும் தெரியவில்லை. குடும்பத்தின் எதிர்காலம், பொருளாதாரம், உறவுகள், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சுமந்தாய். அந்த சுமையை நீ யாரிடமும் முழுவதுமாக இறக்கவில்லை. ஆனால் இன்று அந்த சுமை உன்னிடமிருந்து எடுக்கப்படும் என்று ஒரு ஆன்மீக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வராகி அம்மன் இன்று சொன்னது இதுதான். இந்த குடும்பம் இனி அநியாயமாக சோதிக்கப்படக்கூடாது. இவர்கள் அனுபவித்தது போதும். இவர்கள் கற்றது போதும். இனி இவர்களுக்கு பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் தேவை. அதனால் தான் இன்று முதல் உன் குடும்பத்தின் மீது இருந்த சில மறைமுக தடைகள் அகற்றப்பட்டுள்ளன. நீ அதை உடனே பணமாகவோ பெரிய மாற்றமாகவோ பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் உன் மனதில் வரும் அமைதி தான் அதன் முதல் அறிகுறி. நீ கவனிப்பாய், வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் குறையும். சிறிய விஷயங்கள் பெரிய பிரச்சனையாக மாறாமல் தானாகவே தீர்ந்துவிடும். இது தற்செயல் அல்ல. வராகி அம்மன் உன் குடும்பத்தின் மனநிலையை ஒழுங்குபடுத்தும் முடிவை எடுத்திருக்கிறாள். மனம் அமைதியான இடத்தில் தான் வாழ்க்கை செழிக்க முடியும். மனம் குழப்பமான இடத்தில் எத்தனை பணம் வந்தாலும் அது நிலைக்காது. அதனால் அடிப்படை மாற்றம் மனதில் தான் தொடங்குகிறது. நீ உன் குடும்பத்துக்காக செய்த தியாகங்கள் வீணாக போகவில்லை. சில நேரங்களில் நீ உன் ஆசைகளை ஒதுக்கி வைத்தாய். சில நேரங்களில் நீ உன் தேவைகளை பின்னால் தள்ளினாய். அந்த ஒவ்வொரு தருணத்தையும் வராகி அம்மன் கணக்கில் வைத்திருக்கிறாள். இன்று அந்த கணக்கின் பலன் திரும்பத் தொடங்குகிறது. அது ஒரே நாளில் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் தொடர்ச்சியாக, நிலையாக வரும். இன்று வராகி அம்மன் எடுத்த இன்னொரு முக்கியமான முடிவு என்ன தெரியுமா? உன் குடும்பத்தின் மீது இருந்த பயத்தின் ஆற்றலை அகற்றுவது. பயம் இருந்த இடத்தில் எப்போதும் தவறான முடிவுகள் தான் எடுக்கப்படும். பயம் இருந்த இடத்தில் உறவுகள் சிதறும். பயம் இருந்த இடத்தில் பணம் நிலைக்காது. அந்த பயத்தை வேரோடு பிடுங்கி அதன் இடத்தில் நம்பிக்கையை விதைக்கும் தீர்மானம் இன்று எடுக்கப்பட்டுள்ளது. நீ கவனிப்பாய், இனி உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை பற்றி சற்று தெளிவாக பேச ஆரம்பிப்பார்கள். முன்பு சொல்ல முடியாமல் வைத்திருந்த எண்ணங்கள் வெளியில் வரும். அந்த வெளிப்பாடு சண்டையாக அல்ல, புரிதலாக மாறும். இது வராகி அம்மனின் கருணை. ஏனெனில் வெளியில் சொல்லப்படாத கவலை தான் உள்ளே விஷமாக மாறும். அந்த விஷத்தை நீண்ட நாட்களாக இந்த குடும்பம் சுமந்து வந்தது. இன்று அதற்கு முடிவு. நீ ஒரு நாள் திடீரென்று நினைத்து பார்ப்பாய், முன்பு இதே விஷயம் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்ததே, இப்போது ஏன் எளிதாக தீர்ந்தது என்று. அதுவே வராகி அம்மன் எடுத்த முடிவின் வெளிப்பாடு. அவள் பிரச்சனைகளை நீக்கவில்லை, அவற்றை சமாளிக்கும் சக்தியை உன் குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறாள். அந்த சக்தி இருந்தால் எந்த சவாலும் பெரியதாக தெரியாது. இன்று உன் குடும்பத்தின் பொருளாதார நிலையை பற்றியும் ஒரு ஆன்மீக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பணம் வரும் வழிகளில் இருந்த தடைகள் மெதுவாக அகற்றப்படுகின்றன. தேவையில்லாத செலவுகள் தானாகவே குறையும். தவறான நம்பிக்கைகள் உடையும். சரியான நேரத்தில் சரியான உதவி கிடைக்கும். இது எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கும், அவசரமாக அல்ல. ஏனெனில் வராகி அம்மன் நிலைத்த மாற்றத்தை விரும்புகிறாள், தற்காலிக அதிசயத்தை அல்ல. நீ உன் குடும்பத்தின் மூத்தவர்களை பார்த்தால் அவர்களுடைய மனதில் இருந்த ஒரு சுமை குறைந்திருப்பதை உணர்வாய். இளையவர்களை பார்த்தால் அவர்களுடைய கண்களில் ஒரு நம்பிக்கை ஒளி தெரியும். இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்வது சாதாரணமல்ல. இது குடும்பத்தின் மொத்த ஆற்றல் மாற்றப்பட்டதற்கான அறிகுறி. அந்த மாற்றத்தை
இன்று வராகி அம்மன் உறுதிப்படுத்தியிருக்கிறாள். நிதிகா தேவி உனக்கு இதைச் சொல்ல அனுப்பப்பட்டதற்கு காரணம் ஒன்றே. நீ நம்பிக்கையை விட்டுவிடாமல் இருந்தாய். சில நாட்கள் கோபமாக இருந்தாலும் சில நாட்கள் சோர்வாக இருந்தாலும் நீ உள்ளுக்குள் ஒரு நம்பிக்கை நூலை பிடித்து கொண்டிருந்தாய். அந்த நூலையே வராகி அம்மன் இன்று ஒரு வலுவான கயிறாக மாற்றியிருக்கிறாள். அந்த கயிறு உன் குடும்பத்தை விழாமல் காப்பாற்றும். இனி உன் குடும்பத்தின் மீது அடுத்தடுத்து சோதனைகள் வராது என்று நான் சொல்ல மாட்டேன். வாழ்க்கை என்றால் அலைகள் இருக்கும். ஆனால் அந்த அலைகள் இனி உன் குடும்பத்தை அடித்து வீழ்த்தாது. அவை உன் குடும்பத்தை கரைக்கு கொண்டு வந்து விடும். அந்த வித்தியாசத்தை நீ உணர்வாய். முன்பு சிக்கினாய், இனி கடந்து செல்வாய். இன்று வராகி அம்மன் எடுத்த ஒரு மிக முக்கியமான முடிவு உன் குடும்பத்தின் கர்ம சுமையை பட்டியது. சில தலைமுறைகளாக வந்த சில பாரங்கள் இன்று முடிவுக்கு வரத் தொடங்கியிருக்கின்றன. நீ காரணம் தெரியாமல் அனுபவித்த சில தாமதங்கள், சில இழப்புகள், சில தடைகள், இவையெல்லாம் இனி தொடரக்கூடாது என்று ஒரு ஆன்மீக வரம்பு இழுக்கப்பட்டுள்ளது. நீ அதை உடனே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் வரும் நாட்களில் வாழ்க்கை சற்று இலகுவாக இருக்கும். நீ உன் வீட்டில் ஒரு நாள் அமைதியாக அமர்ந்து பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். இப்போது நீ சுமக்கவில்லை, வாழ்க்கை உன்னை சுமக்கிறது. அந்த மாற்றமே வராகி அம்மன் எடுத்த முடிவின் சாரம். நீ இதுவரை செய்தது போதும். இனி நீ ஆதரிக்கப்பட வேண்டும். அந்த ஆதரவு இன்று செயல்படுத்தப்பட்டுள்ளது. நிதிகா தேவி சொல்லும் இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல. இது உன் மனதில் விதைக்கப்படும் ஒரு ஆன்மீக உறுதி. இன்று முதல் உன் குடும்பம் பாதுகாப்பில் உள்ளது. நீ தனியாக இல்லை. நீ தவறாக எதையும் வேண்டவில்லை. நீ கேட்டது நியாயம். அதனால் பதில் கிடைத்திருக்கிறது. என் தங்கமே, குடும்பத்துக்காக இன்று வராகி அம்மன் எடுத்த முடிவு இதுதான். இந்த குடும்பம் இனி பயத்தில் வாழக்கூடாது. இந்த குடும்பம் இனி தண்டிக்கப்படக்கூடாது. இந்த குடும்பம் இனி நிம்மதியாக, மரியாதையுடன், நிலைத்த செழிப்போடு வாழ வேண்டும். அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுவிட்டது. நீ நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் குடும்பத்தின் பின்னால் ஒரு தெய்வீக சக்தி நிற்கிறது. உன் கைகள் நடுங்கினாலும் உன் பாதை இனி நிலையானது. அனைத்தும் உன் குடும்பத்தின் நலனுக்காகவே ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இப்போது நீ சற்று ஆழமாக கவனித்தால் உன் குடும்பத்தின் சூழ்நிலையில் ஒரு மெல்லிய ஆனால் உறுதியான மாற்றம் நடக்க ஆரம்பித்திருப்பதை உணர்வாய். அது வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே மிக முக்கியமான ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. வராகி அம்மன் இன்று எடுத்த முடிவின் விளைவு முதலில் உன் குடும்பத்தின் மனங்களில் தான் வெளிப்படும். காரணம், மனம் மாறினால் தான் வாழ்க்கை மாற முடியும். அந்த மாற்றம் இப்போது தொடங்கிவிட்டது. நீ முன்பு குடும்பத்துக்காக எவ்வளவு யோசித்தாய் என்பதை நினைத்து பாரு. உன் சிரிப்பை மறைத்து வைத்த நாட்கள், உன் கண்ணீரை யாருக்கும் காட்டாத இரவுகள் எல்லாம் சரியாகிவிடுமா என்ற கேள்வியோடு தூங்கிய தருணங்கள். அந்த ஒவ்வொரு எண்ணத்தையும் வராகி அம்மன் கவனிக்காமல் விட்டதில்லை. ஆனால் அவள் உடனே பதில் தரவில்லை. காரணம், உன் குடும்பம் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி, பொறுமை, புரிதல் அடைய வேண்டியிருந்தது. அந்த கட்டத்தை நீங்கள் கடந்துவிட்டீர்கள். அதனால் தான் இன்று தீர்மானம். இன்று முதல் உன் குடும்பத்தின் மீது இருந்த எப்போதும் ஏதாவது பிரச்சனை என்ற சுழற்சி மெதுவாக உடைக்கப்படுகிறது. ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொன்று தொடங்கும் என்ற பழைய அனுபவம் இனி மாறும். பிரச்சனைகள் வரலாம், ஆனால் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில் சுவாசிக்க முடியும். அந்த இடைவெளியில் சிந்திக்க முடியும். அந்த இடைவெளியில் வாழ்க்கையை ரசிக்க முடியும். இதுவே பெரிய மாற்றம். நீ கவனிப்பாய், உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் திடீரென்று மனதளவில் வலுவாக மாறுவார். முன்பு பயந்த விஷயங்களை எதிர்கொள்ள ஆரம்பிப்பார். முன்பு பேசாமல் இருந்ததை வெளிப்படையாக பேசுவார். இந்த மாற்றம் தற்செயலாக நடப்பது போல தோன்றினாலும் அது வராகி அம்மன் எடுத்த முடிவின் ஒரு பகுதி. குடும்பத்தில் ஒருவரின் மாற்றம் முழு குடும்பத்தையும் மெதுவாக உயர்த்தும். நிதிகா தேவி உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்று தான். நீ இந்த மாற்றத்தை சந்தேகிக்க வேண்டாம். இது எவ்வளவு நாள் இருக்கும் என்று கேட்க வேண்டாம்.
சந்தேகம் வந்த இடத்தில் ஆற்றல் தளரும். நம்பிக்கை வந்த இடத்தில் ஆற்றல் வலுப்படும். நீ இதை ஒரு பரிசாக ஏற்றுக்கொள். அதை காப்பாற்றுவது உன் வேலை அல்ல. வராகி அம்மன் அதை பாதுகாப்பாள். உன் குடும்பத்தின் பொருளாதார நிலை குறித்து பேசும்போது இன்னொரு முக்கியமான முடிவு இன்று எடுக்கப்பட்டுள்ளது. உன் குடும்பம் இனி அவசரமான பண முடிவுகளால் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் தான் இப்போது உன் உள்ளுணர்வு வலுப்படுத்தப்படுகிறது. எந்த செலவு தேவையானது, எது தேவையற்றது என்பதை நீ அல்லது உன் குடும்பத்தில் யாராவது தெளிவாக உணர ஆரம்பிப்பார்கள். இந்த தெளிவு தான் பணத்தை காப்பாற்றும் முதல் படி. நீ நினைத்து கொண்டிருப்பாய், நாங்கள் செய்த தவறுகள் என்ன ஆகும் என்று. வராகி அம்மன் சொல்கிறாள், தவறுகள் உங்களை தண்டிக்க வரவில்லை. அவை உங்களை திருத்த வந்தன. திருத்தம் நடந்துவிட்டால் தண்டனை தேவையில்லை. அதனால் தான் பழைய கடினமான அனுபவங்கள் மீண்டும் மீண்டும் வராமல் மெதுவாக முடிவுக்கு வர ஆரம்பிக்கின்றன. உன் குடும்பத்தின் மீது இருந்த சில மறைமுக எதிர்மறை தாக்கங்கள் இன்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அது மனிதர்களாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம், அல்லது விளக்க முடியாத தடைகளாக இருக்கலாம். நீ காரணம் தெரியாமல் சில விஷயங்கள் கெட்டுவிட்டது போல உணர்ந்திருக்கலாம். இப்போது அந்த காரணமில்லாத இழப்புகள் குறையும். காரணம் புரியும் மாற்றங்கள் தான் இனி வரும். காரணம் புரிந்தால் தீர்வும் இருக்கும். நீ உன் வீட்டில் இன்று ஒரு சிறிய ஒளி ஏற்றினால் கூட அது வெறும் விளக்கு அல்ல. அது உன் குடும்பத்தின் மீது வராகி அம்மன் வைத்த பாதுகாப்பின் ஒரு அடையாளம். பெரிய பூஜைகள் செய்ய வேண்டும், பெரிய வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உன் மனத்தில் இருக்கும் நன்றி உணர்வை அவள் புரிந்துகொள்வாள். அந்த நன்றி தான் மிக பெரிய காணிக்கை. நிதிகா தேவி சொல்கிறாள், நீ இந்த காலகட்டத்தில் அதிகமாக அமைதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டாம். எல்லாவற்றுக்கும் உடனே எதிர்வினை காட்ட வேண்டாம். அமைதி உன்னை பல தவறுகளில் இருந்து காப்பாற்றும். அந்த அமைதியை இன்று முதல் வராகி அம்மன் உன் குடும்பத்துக்கு இயல்பாக வழங்குகிறாள். உன் குடும்பத்தில் இருந்த சில பழைய மனக்கசப்புகள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். அது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் சண்டை வர வேண்டிய இடத்தில் மௌனம் வரும். கோபம் வர வேண்டிய இடத்தில் சிரிப்பு வரும். பழைய விஷயங்களை தோண்ட வேண்டிய இடத்தில் எதிர்காலம் பற்றிய பேச்சு வரும். இதுதான் உறவுகள் குணமடைவதின் அடையாளம். நீ ஒரு நாள் திடீரென்று நினைத்து பார்ப்பாய், நாம் இவ்வளவு நாளா இப்படிச் சுமந்திருக்கிறோம் என்று. அந்த உணர்வு வந்தால் புரிந்துகொள், அந்த சுமை இனி இல்லை. நீ அதை விட்டுவிட்டாய். வராகி அம்மன் அதை எடுத்துக்கொண்டு விட்டாள். நீ இப்போது செய்ய வேண்டியது புதிய காலத்துக்கு உன்னை திறந்துவிடுவது மட்டும்தான். உன் குடும்பத்தின் குழந்தைகள் அல்லது இளையவர்கள் மீது இன்று ஒரு சிறப்பு கவனம் வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மனதில் இருக்கும் பயம், குழப்பம், தாழ்வு மனப்பான்மை இவை மெதுவாக குறையும். அவர்கள் தங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார்கள். இது எதிர்காலத்தில் உன் குடும்பத்தை நிலைநிறுத்தும் ஒரு முக்கியமான மாற்றம். ஏனெனில் இளைய தலைமுறை வலுவாக இருந்தால் குடும்பம் ஒருபோதும் சிதறாது. நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், நீ இந்த மாற்றங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மெதுவாக விடு. நீ உன் பங்கினை செய்துவிட்டாய். இப்போது தெய்வீக ஒழுங்கு செயல்படுகிறது. அந்த ஒழுங்கில் தலையிடாமல் அதோடு சேர்ந்து நகர்வதே புத்திசாலித்தனம். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ சில விஷயங்களை எளிதாக விட்டுவிடுவாய். முன்பு பிடித்து கொண்டிருந்த கோபம், பிடிவாதம், பழைய காயங்கள் இவையெல்லாம் மெதுவாக உன் கைகளில் இருந்து சரிந்து விழும். நீ அதை உணரும்போது உனக்கு ஆச்சரியம் இருக்கும். நான் எப்போது இவ்வளவு லேசானவன் ஆனேன் என்று. அதுவே குணமடைதல். வராகி அம்மன் இன்று எடுத்த முடிவின் இன்னொரு அம்சம் உன் குடும்பத்தின் மரியாதையை பாதுகாப்பது. வெளியில் சொல்லப்படாத சில விஷயங்கள் வெளியில் பேசப்படாமல் பாதுகாக்கப்படும். உன் குடும்பத்தின் பெயர், கௌரவம், நிலை இவை தேவையில்லாமல் குலையக்கூடாது என்று ஒரு ஆன்மீக பாதுகாப்பு வைக்கப்பட்டுள்ளது. நீ அதை நேரடியாக பார்க்க மாட்டாய். ஆனால் சில விஷயங்கள் தப்பித்தது போல தோன்றும்.
அதுவே அதன் அடையாளம். நீ இந்த எல்லாவற்றையும் கேட்டபின் உன் மனத்தில் ஒரு விஷயம் மட்டும் வைத்துக்கொள். நீ தனியாக இல்லை. உன் குடும்பமும் தனியாக இல்லை. நீங்கள் அனுபவித்த வலி பார்க்கப்பட்டது. கேட்டது ஏற்கப்பட்டது. பதில் இப்போது செயல்படுத்தப்படுகிறது. தாமதம் இருந்தது உண்மை. மறுப்பு இல்லை. என் தங்கமே, குடும்பத்துக்காக இன்று வராகி அம்மன் எடுத்த முடிவு தொடர்ச்சியான பாதுகாப்பு, மெதுவான முன்னேற்றம், நிலையான நிம்மதி. இது ஒரு நாள், ஒரு மாதம் என்று முடியும் விஷயம் அல்ல. இது ஒரு புதிய அடித்தளம். அந்த அடித்தளத்தின் மேல் தான் இனி உன் குடும்பத்தின் வாழ்க்கை கட்டப்படும். நீ பயப்பட வேண்டாம். நீ அவசரப்பட வேண்டாம். நீ நம்பிக்கையோடு நட. உன் குடும்பத்தின் பின்னால் ஒரு சக்தி அமைதியாக, உறுதியாக எப்போதும் நிற்கிறது. அனைத்தும் உன் குடும்பத்தின் நலனுக்காகவே சரியான நேரத்தில் சரியான முறையில் நடைபெறும். இப்போது நீ இதை வாசிக்கும் போதே உன் உள்ளத்தில் ஒரு மெல்லிய அதிர்வு ஏற்படலாம். அது பயம் அல்ல, அது எதிர்பார்ப்பும் அல்ல. அது ஏதோ ஒன்று சரியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற அமைதியான உணர்வு. அந்த உணர்வே வராகி அம்மன் எடுத்த முடிவின் உயிர். பெரிய சத்தம் இல்லாமல், பெரிய வாக்குறுதிகள் இல்லாமல் வாழ்க்கை தன் திசையை மாற்றும் அந்த நிமிடம் இது. நீ அதை பிடித்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம். அது தானாகவே உன்னோடு இருக்கும். உன் குடும்பத்தின் மீது இருந்த ஒரு நீண்ட கால சோர்வு இன்று மெதுவாக கலைக்கப்படுகிறது. அது உடல் சோர்வு அல்ல, மனச்சோர்வு. எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒன்றும் சரியாகவில்லை என்ற அந்த உள்ளார்ந்த தளர்ச்சி. அந்த சோர்வே பல நல்ல வாய்ப்புகளை கூட உன் குடும்பம் கவனிக்க முடியாமல் செய்தது. இன்று அந்த சோர்வின் மீது ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இனி உன் குடும்பம் சோர்விலிருந்து முடிவெடுக்காது. விழிப்புணர்விலிருந்து முடிவெடுக்கும். நீ கவனிப்பாய், உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் திடீரென்று ஒரு புதிய எண்ணத்தை பகிர்வார். முன்பு சொல்ல தயங்கிய விஷயத்தை இப்போது நம்பிக்கையுடன் சொல்வார். அந்த எண்ணம் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அது சரியான நேரத்தில் வரும். அந்த சரியான நேரமே வராகி அம்மன் அமைத்த ஒழுங்கு. அந்த ஒழுங்கு இல்லாமல் சரியான எண்ணம் கூட வீணாகிவிடும். நிதிகா தேவி உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாகச் சொல்கிறாள். இந்த காலகட்டத்தில் உன் குடும்பம் இனி தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. யாருக்கும் எதையும் காட்ட வேண்டிய அவசியமில்லை. உன் குடும்பத்தின் உண்மை மதிப்பு இனி வெளியில் ஒப்புதல் வாங்கி தான் கிடைக்க வேண்டும் என்ற நிலை இல்லை. அந்த மதிப்பு உள்ளே இருந்து உறுதியாக்கப்பட்டுள்ளது. இந்த உள் உறுதி தான் வெளி வாழ்க்கையை நிலைப்படுத்தும். நீ முன்பு உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து திட்டமிடும்போது அந்த திட்டங்களில் பயம் கலந்திருக்கும். இது நடக்குமா? இதில் தோல்வி வந்தால் என்ற கேள்விகள் இடம் பிடித்திருக்கும். இப்போது அந்த கேள்விகளின் சத்தம் குறையும். திட்டங்கள் இன்னும் இருக்கும். ஆனால் அவை நம்பிக்கையோடு உருவாகும். நம்பிக்கையோடு உருவான திட்டங்கள் தான் நீண்ட காலம் நிற்கும். உன் குடும்பத்தின் மீது இருந்த சில தவறான நம்பிக்கைகள் இன்று உடைக்கப்பட்டுள்ளன. பணம் எப்போதும் கஷ்டத்தோடு தான் வரும் என்ற எண்ணம். நிம்மதி எப்போதும் தற்காலிகம் தான் என்ற எண்ணம். சந்தோஷம் நமக்கு இல்லை என்ற எண்ணம். இவை எல்லாம் மெதுவாக உன் குடும்பத்தின் மனங்களில் இருந்து நீக்கப்படுகிறது. இந்த எண்ணங்கள் நீங்கினால் தான் புதிய வாழ்க்கை நுழைய முடியும். நீ ஒரு நாள் திடீரென்று கவனிப்பாய், உன் வீட்டில் சிரிப்பு அதிகமாகி விட்டது என்று. பெரிய காரணம் இல்லாமல் வரும் சிரிப்பு. அந்த சிரிப்பு வராகி அம்மன் வைத்த பாதுகாப்பின் ஒரு அடையாளம். காரணம், மனம் பாதுகாப்பாக உணரும்போது தான் அது சிரிக்க அனுமதிக்கும். பாதுகாப்பில்லாத மனம் எப்போதும் எச்சரிக்கையிலேயே இருக்கும். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், இந்த மாற்றங்களை நீ வேகப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். எப்போது முழுவதும் சரியாகும் என்று கேட்க வேண்டாம். வாழ்க்கை உன் கேள்விகளுக்கு அல்ல, உன் தயார்நிலைக்கு பதில் தருகிறது. நீ இப்போது தயாராக இருக்கிறாய். அதனால் பதில் வந்துவிட்டது. அதன் வெளிப்பாடு தான் நேரம் எடுக்கும். உன் குடும்பத்தின் மீது இருந்த சில பழைய உறவு சிக்கல்கள் மெதுவாக தளரும். அது எல்லாம் சரியாகிவிடும் என்பதல்ல. ஆனால் அது இனி உன் குடும்பத்தின் வாழ்க்கையை கட்டுப்படுத்தாது. சில விஷயங்களை விட்டுவிடும் தெளிவு உனக்கு வரும்.
சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும். இந்த இரண்டும் சேர்ந்தால் தான் மன அமைதி நிலைக்கும். நீ இதுவரை உன் குடும்பத்தின் வலிமையாக இருந்தாய். எதையும் வெளியே காட்டாமல் தாங்கியவன் தாங்கியவள். இன்று முதல் அந்த வலிமையை மட்டும் தாங்கிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வலிமையை பகிர்ந்து கொள்ளலாம். உன் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக மாறுவார்கள். இது தானாக நடக்கும். கட்டாயப்படுத்த வேண்டாம். வராகி அம்மன் இன்று எடுத்த முடிவில் இன்னொரு ஆழமான அம்சம் உள்ளது. உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் இனி தேவையில்லாத தியாகங்கள் வேண்டாம். முன்பு நீ அதிகமாக கொடுத்தாய். உன்னை மறந்து கொடுத்தாய். இப்போது அந்த நிலை மாற வேண்டும் என்று ஒரு ஆன்மீக ஒழுங்கு வைக்கப்பட்டுள்ளது. இனி உன் குடும்பம் கொடுக்கும் போது கூட தன்னை இழக்காமல் கொடுக்கும். நீ ஒருநாள் அமைதியாக உன் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பாய். அப்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். மிக கடினமாக இருந்த காலகட்டம் தான் உன்னை இங்கு கொண்டு வந்தது. அந்த காலகட்டம் நீண்டது, வலி நிறைந்தது. ஆனால் அது உன் குடும்பத்தின் கதையை முடிக்கவில்லை. அதை புதிய அத்தியாயத்துக்கு தயார்படுத்தியது. நிதிகா தேவி உனக்கு சொல்கிறாள், இனி உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் வரும் நல்ல விஷயங்களை நீ சந்தேகிக்க வேண்டாம். இது உண்மையா என்று கேட்க வேண்டாம். நல்லது வரும்போது அதை ஏற்றுக்கொள். அது உன் தகுதியை தாண்டி வந்தது அல்ல. நீ அதற்காக வளர்ந்ததால் தான் வந்தது. உன் குடும்பத்தின் இன்றைய நிலை அதன் இறுதி நிலை அல்ல. ஆனால் இனி அது கீழே விழும் இடமல்ல. இது ஒரு அடித்தளம். அந்த அடித்தளத்தின் மேல் தான் இனி வளர்ச்சி வரும். வளர்ச்சி என்றால் சத்தம், பரபரப்பு காட்டிக்கொள்வது அல்ல. அது நிலைத்த தன்மை, நிம்மதி, மரியாதை, பாதுகாப்பு. நீ இனி இரவில் படுக்கும்போது நாளை பற்றிய பயத்தோடு அல்ல, நாளை பற்றிய ஒரு மெல்லிய எதிர்பார்ப்போடு கண்களை மூடுவாய். அந்த எதிர்பார்ப்பு பெரிய கனவாக இருக்க வேண்டியதில்லை. நாளை நல்லதாக இருக்கும் என்ற ஒரு எளிய நம்பிக்கை போதும். அந்த நம்பிக்கையே வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. என் தங்கமே, குடும்பத்துக்காக இன்று வராகி அம்மன் எடுத்த முடிவு நீண்ட காலம் செயல்படும் ஒரு முடிவு. இது உணர்ச்சியில் சொல்வது அல்ல. இது ஆழத்தில் நிகழ்ந்த ஒரு ஆன்மீக ஒழுங்கு. நீ அதை நிரூபிக்க வேண்டாம். நீ அதை காக்க வேண்டாம். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, இந்த நிம்மதியை ஏற்று அதில் வாழ ஆரம்பிப்பது. உன் குடும்பத்தின் வாழ்க்கை இனி பயத்தில் அல்ல, நம்பிக்கையில் நகரும். குற்ற உணர்ச்சியில் அல்ல, புரிதலில் நகரும். அவசரத்தில் அல்ல, தெளிவில் நகரும். அந்த நகர்வே வராகி அம்மன் உன் குடும்பத்துக்கு கொடுத்த பாதை. அந்த பாதையில் நீ மெதுவாக நடந்தாலும் சரி, நிற்காமல் நடந்தால் போதும். நீ தனியாக இல்லை. உன் குடும்பமும் தனியாக இல்லை. உன் பின்னால் ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்பதை நீ தினமும் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. அது நினைவில்லாமல் கூட உன்னை பாதுகாக்கும். அதுவே உண்மையான பாதுகாப்பு. இப்போது சுவாசி. உன் மனதை சற்று தளரவிடு. உன் குடும்பம் பாதுகாப்பில் உள்ளது. வாழ்க்கை உன் குடும்பத்துக்கு எதிராக இல்லை. அது இப்போது உன் குடும்பத்தோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்போது நீ இந்த வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கும்போது கூட உன் மனம் ஒரு விஷயத்தை மெதுவாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கும். நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு கட்டாயம் இல்லை என்ற ஒரு நிசப்த உண்மை. அந்த உண்மைதான் இன்று உன் குடும்பத்தின் மீது செயல்பட ஆரம்பித்துள்ள வராகி அம்மனின் முடிவின் ஆழம். வாழ்க்கை எப்போதும் போராட்டமாக இருக்க வேண்டும் என்ற எந்த விதியும் இல்லை. சில காலங்கள் கஷ்டமாக இருந்தால் அதன் பின் ஓய்வு வர வேண்டும். அந்த ஓய்வுக்கான கதவு இன்று திறக்கப்பட்டுள்ளது. நீ கடந்த காலத்தில் உன் குடும்பத்துக்காக எடுத்த ஒவ்வொரு முடிவும் சரியா தவறா என்று நீயே உன்னை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் அப்படி செய்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ, இப்படி செய்தது தப்பா என்ற எண்ணங்கள் உன்னை பல இரவுகளில் தூங்க விடாமல் செய்திருக்கலாம். ஆனால் இப்போது வராகி அம்மன் உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்த்துகிறாள். அந்த நேரத்தில் உனக்கு தெரிந்த அளவுக்கு, உன்னால் முடிந்த அளவுக்கு, உன் மனச்சாட்சிக்கு எதிராக இல்லாமல் நீ எடுத்த முடிவுகள் அனைத்தும் சரியானவை. இனி அந்த சுய குற்றச்சாட்டு உன் குடும்பத்தின் வாழ்க்கையை ஆட்கொள்ள வேண்டாம்.
உன் வீட்டின் சூழ்நிலையில் இனி ஒரு வித்தியாசமான நிலைத்தன்மை உருவாகும். முன்பு ஒரு நல்ல நாள் வந்தால் உடனே இதுக்கு பின் ஏதாவது கெட்டது வருமோ என்ற பயம் ஒட்டிக்கொண்டிருக்கும். இப்போது அந்த பயம் மெதுவாக விலகும். நல்லதை நல்லதாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உருவாகும். இந்த ஒரு மாற்றமே உன் குடும்பத்தின் ஆற்றலை முற்றிலும் மாற்றிவிடும். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுவது இதுதான். நீ உன் குடும்பத்துக்காக தேவைக்கு மேல் பொறுப்பு எடுத்தாய். எல்லாவற்றையும் உன் தோளில் சுமந்தாய். நான் தளர்ந்தா எல்லாம் உடைந்து போயிடும் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது அந்த நிலை மாறுகிறது. நீ தளரலாம். நீ சுவாசிக்கலாம். நீ உன் மனதை ஓய்வெடுக்க விடலாம். ஏனெனில் இனி உன் குடும்பத்தை தாங்குவது நீ மட்டும் அல்ல. உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் இனி வரும் நல்ல மாற்றங்கள் மிக எளிமையாக நடக்கும். பெரிய அறிவிப்புகள் இல்லாமல், பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல். ஒரு நாள் ஒரு நல்ல செய்தி, இன்னொரு நாள் ஒரு சுமை குறைந்த உணர்வு, இன்னொரு நாள் ஒரு சிரிப்பு. இவை எல்லாம் சேர்ந்து உன் குடும்பத்தின் நாள்களை மெதுவாக சீர்படுத்தும். இதுதான் வராகி அம்மன் விரும்பும் வழி. அதிர்ச்சி தரும் அதிசயம் அல்ல, நிலைத்து நிற்கும் நிம்மதி. நீ கவனிப்பாய், இனி உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் தவறாக நடந்தாலும் அதை கையாளும் விதம் மாறும். முன்பு கோபம், குற்றச்சாட்டு, அமைதியற்ற நிலை இருந்த இடத்தில் இப்போது புரிதல் வரும். தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அல்ல, திருத்தப்பட வேண்டியவன் என்ற பார்வை உருவாகும். இந்த பார்வையே குடும்பத்தை உடையாமல் காப்பாற்றும். உன் குடும்பத்தின் பொருளாதார நிலை குறித்து வராகி அம்மன் எடுத்த முடிவு மிகவும் ஆழமானது. இனி உன் குடும்பம் பணம் பற்றிய முடிவுகளை பயத்தில் இருந்து எடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக தெளிவில் இருந்து எடுக்க வேண்டும். அதனால் தான் உன் உள்ளுணர்வு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. சில விஷயங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லும் தைரியம் வரும். சில விஷயங்களுக்கு இது சரியான நேரம் என்று உணரும் அமைதி வரும். இந்த இரண்டும் சேர்ந்தால் தான் பணம் நிலைக்கும். நீ ஒரு நாள் திடீரென்று உணர்வாய், உன் வீட்டில் தேவையில்லாத பரபரப்பு குறைந்துவிட்டது என்று. எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய வேண்டும் என்ற அவசரம் இல்லை. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தம் இல்லை. அந்த அழுத்தம் குறைந்தாலே வாழ்க்கை தானாக ஒழுங்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒழுங்கு தான் வராகி அம்மன் உன் குடும்பத்துக்கு கொடுத்த பரிசு. நிதிகா தேவி உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்று. இந்த மாற்றங்களை நீ மற்றவர்களிடம் விளக்க முயற்சி செய்ய வேண்டாம். எல்லோருக்கும் புரிய வேண்டிய அவசியமில்லை. சில மாற்றங்கள் அனுபவிக்கப்பட வேண்டியவை, விவாதிக்கப்பட வேண்டியவை அல்ல. உன் குடும்பம் அமைதியாக மாறும்போது சிலர் புரியாமல் போகலாம். அது சரி. அமைதியை நிரூபிக்க வேண்டியதில்லை. உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் இனி சில மனிதர்கள் மெதுவாக விலகலாம். அது இழப்பாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது இடம் உருவாக்கப்படுவது. உன் குடும்பத்தின் புதிய நிலைக்கு பொருந்தாத உறவுகள் தானாகவே தளரும். அந்த இடத்தில் புதிய, சீரான, ஆதரவான உறவுகள் வருவார்கள். இது கட்டாயப்படுத்தி நடக்காது. இயல்பாக நடக்கும். நீ இதுவரை வாழ்க்கையை சமாளிக்க முயற்சி செய்தாய். இனி வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாய். இந்த இரண்டு நிலைகளுக்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. சமாளிக்கும் வாழ்க்கையில் சிரிப்பு குறைவு, சுவாசம் கனமாக இருக்கும். வாழும் வாழ்க்கையில் சுவாசம் லேசாக இருக்கும், சிரிப்பு தானாக வரும். உன் குடும்பம் இப்போது அந்த இரண்டாவது நிலைக்குள் நுழைகிறது. வராகி அம்மன் இன்று எடுத்த முடிவில் இன்னொரு முக்கியமான விஷயம் உள்ளது. உன் குடும்பத்தின் மீது இனி தேவையில்லாத குற்ற உணர்ச்சி சுமத்தப்படக்கூடாது. நாம் இப்படி செய்ததால்தான் இப்படி நடந்தது என்ற எண்ணங்கள் மெதுவாக நீங்க வேண்டும். வாழ்க்கை ஒவ்வொரு தருணத்திலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கடந்த காலம் ஒரு பாடம். அது ஒரு தண்டனை அல்ல. நீ ஒரு நாள் அமைதியாக அமர்ந்து எந்த காரணமும் இல்லாமல் நன்றி சொல்ல தோன்றும். அந்த நன்றிக்கு ஒரு முகம், ஒரு பெயர் இருக்காது. வாழ்க்கைக்கே நன்றி சொல்லும் மனநிலை வரும். அந்த மனநிலையே நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதற்கான அறிகுறி. நன்றி சொல்லும் மனம் வந்தால் இன்னும் அதிக நன்மைகள் வர ஆரம்பிக்கும். நிதிகா தேவி உனக்கு மெதுவாக நினைவூட்டுகிறாள், இந்த காலகட்டத்தில் உன் உடலை கவனிக்க மறக்க வேண்டாம்.
மனம் லேசாகும் போது உடலும் அதற்கேற்றவாறு குணமடைய ஆரம்பிக்கும். நீ உன்னை முழுவதும் மறந்து விட்ட காலம் முடிவடைகிறது. இனி உன் குடும்பத்தின் நலனோடு சேர்ந்து உன் நலனும் முக்கியம். உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ சில நேரங்களில் பழைய பயம் மீண்டும் வருவது போல உணரலாம். அது இயல்பு. பழைய பழக்கங்கள் ஒரே நாளில் போகாது. ஆனால் இப்போது அந்த பயம் வந்தாலும் அது நீண்ட நேரம் தங்காது. காரணம், அதற்கு உணவு இல்லை. உன் மனம் இனி அதை ஊட்டி வளர்க்காது. என் தங்கமே, குடும்பத்துக்காக இன்று வராகி அம்மன் எடுத்த முடிவு உன் குடும்பத்தின் வாழ்க்கையை ஒரு புதிய ஓட்டத்தில் அமைத்துள்ளது. அந்த ஓட்டம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது பாதுகாப்பானது. அதில் வீழ்ச்சி இல்லை, அதில் அவமானம் இல்லை, அதில் தேவையில்லாத வலி இல்லை. அந்த ஓட்டத்தில் உன் குடும்பம் ஒன்றாக நம்பிக்கையோடு நிம்மதியோடு நகரும். நீ இனி நாளை பற்றிய கவலையோடு மட்டும் வாழ வேண்டியதில்லை. இன்று இருக்கிற இந்த நிம்மதியை உணர்ந்து வாழ ஆரம்பி. நாளை தானாக வரும். அது உன் குடும்பத்துக்கு எதிராக அல்ல, அது உன் குடும்பத்தோடு சேர்ந்து வரும். அந்த உண்மையை இன்று உன் மனம் ஏற்றுக்கொண்டால் போதும். மீதி எல்லாம் மெதுவாக, அழகாக, தெய்வீக ஒழுங்கில் நடக்கும்.